இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போறோம். கட்டாயம் ஏற்ற வேண்டிய விளக்குகள். இந்த விளக்குகள் வந்துட்டு நம்ம தினமுமே கட்டாயம் ஏற்றணுங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மளுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றிகள் கிடைக்கணும். அப்படின்னு சொன்னா நம்மளோட முன்னோர்களும் சரி, ஐதீகப்படியும் சரி, இந்த விளக்குகள் தினமுமே ஏற்றணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வழி வழியா நம்மளோட முன்னோர்கள் கடைப்பிடிச்சுட்டு வந்த ஒரு முறை இது. இப்போவும் நிறைய பேரோட வீட்டுகள்ல இந்த விளக்குகள் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த முக்கியமான விளக்கு, அது என்ன விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. இந்த 2 விளக்கும் நம்ம எந்த விளக்கு ஏற்றுவோமோ இல்லையோ, ஆனா கட்டாயம் இந்த 2 விளக்கும் நம்ம ஏற்றணுங்க வீட்ல. தினமுமே ஏற்றணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்னா, எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்க வேண்டாதவங்க இருக்காங்க. நம்மளுக்கு ஏதோ செய்வன செஞ்சு வச்சுட்டாங்க. நம்மளுக்கு ஏதோ கெட்டது செஞ்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம இந்த தினமும் ஏற்றக்கூடிய விளக்குனால, அந்த கெடுதல் எல்லாமே விலகி போயிருங்க. அந்த தீபச் சுடர்ல அத்தனை கெடுதல்களும் எரிஞ்சு போயிரும். அதே மாரி நம்மளுக்கு நேரம் சரியில்லையா? நம்ம இப்ப ஏதோ ஒரு பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. ஏதோ ஒரு பெயர்ச்சி நம்மளுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்குதா? கிரக பெயர்ச்சிகள் அப்பப்போ எல்லாருக்குமே இது மாறி மாறி வரும். எல்லாருமே சந்தோஷமா முழுக்க முழுக்க இருந்தவங்கன்றது யாருமே கிடையாது. எவ்வளோ பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தா கூட அவங்களுக்கும் இந்த கிரக பெயர்ச்சினால் வரக்கூடிய கஷ்டங்கள் வரதா செய்யும். அந்த கஷ்டங்கள் நம்ம கிட்ட நெருங்காதபடிக்கு நம்மளை காத்து நிற்கக்கூடியது இந்த தீபம் ஏற்றும் முறை. இந்த தீபம் கட்டாயம் தினமுமே ஏற்றணும். ஒரு விளக்கு சொல்கிறேங்க. நான் இந்த லிஸ்ட்டில் வராத இந்த 2 விளக்கு சொல்கிறேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டில் வராத ஒரு விளக்கு. இது செல்வச் செழிப்பை தரக்கூடிய விளக்கு. இந்த விளக்கு என்ன அப்படின்னு சொன்னால் குபேர லட்சுமி விளக்கு. குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளோட பூஜை அறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அகல் விளக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஜலட்சுமி விளக்கு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விளக்கு, ஒரு பித்தளையில் ஒரு விளக்கு ஏற்றிருப்பேன். அது என்ன அப்படின்னு சொன்னால் குபேர விளக்கு. இந்த குபேர விளக்கு ஏற்றுவதனால நம்மக்கிட்ட எப்போவுமே செல்வம் நிரந்தரமாக தங்குங்க. செல்வம் நம்ம கையை விட்டு போகாது. சப்போஸ் நம்ம கையை விட்டு போனாலும் அதை விட பல மடங்கு நம்மளுக்கு திருப்பி கிடைக்குங்க. இந்த பித்தளை விளக்கு ஏற்றிருக்கேன் இல்லையா, அதான் குபேர விளக்கு. இது தினமுமே நம்ம ஏற்றக்கூடிய விளக்குகளோடு சேர்த்து இதுவும் ஒரு விளக்கு கட்டாயம் ஏற்றணுங்க. இந்த விளக்கு நம்ம எப்போவுமே குறைந்தது 3 விளக்காவது ஏற்றணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 3 விளக்குல ஒரு விளக்கா இந்த விளக்கு இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. நீங்கள் ஏற்றி பாருங்க, அப்போதான் தெரியும். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கையில் காசே தங்கியிருக்காது. எவ்வளவோ காசு பணம் வந்துருக்கும். ஆஸ்பத்திரி செலவு, அந்த விரை செலவுகள்லாம் நிறைய ஆயிருக்கும். அந்த விரை செலவை தடுத்து நிறுத்தி நம்மளுக்கு செல்வ நலனை பெருக்கக்கூடியது இந்த குபேர விளக்கு. அதனால பாருங்க, இந்த 3 விளக்குல ஒரு விளக்கா முடிஞ்ச வரைக்கும் இந்த குபேர விளக்கை நீங்க வச்சுக்கோங்க. குத்து விளக்கு நம்ம ஒரு சிலர் வீட்டில் தினமுமே குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அது நல்லது தாங்க. குத்து விளக்கு தினமுமே ஏற்றுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் தீபச் சுடர்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு தெய்வ சக்தி நம்ம வீட்டிலேயே நிலைச்சிருக்கும். அதனால பாருங்க, குத்து விளக்கு ஏற்றுவது நல்லது. எல்லாராலையும் அது சாத்தியம் இல்லை இல்லையா? எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 விளக்கு தான் எரியும் எப்போவுமே. நம்ம குறைந்தது 3 விளக்கு ஏற்றணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதுவும் போக குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம்னாலும் இந்த விளக்குகள் எரியணுங்க. அதுக்கு குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றக்கூடாது. அப்படி நிறைவேற்றக்கூடிய நீங்கள் இப்போ வெளியில் கிளம்பிட்டு இருக்கீங்க, விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் நிறைவேற்றிட்டு கிளம்பலாங்க. அதே சமயத்தில் வீட்டில் யாருமே இல்லை, கதவை பூட்டிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த விளக்கை எரிய விட்டுட்டு போகிறது நல்லது கிடையாதுங்க. அதனால் பாருங்கள், நீங்கள் விளக்கை நிறைவேற்றிட்டு நீங்கள் கிளம்பலாம். நம்ம அரை மணி நேரம் ஆகணும்னு சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதில்ல. ஆனால் சும்மாவே சாதாரணமாகவே விளக்கு ஏற்றும் போது இந்த அரை மணி நேரம்னாலும் குறைஞ்சது விளக்கு எரிய விடணுங்க. தினமுமே குத்து விளக்கு ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க, எண்ணெயெல்லாம் நிறைய செலவாகும், நெய் நிறைய செலவாகும். அதனால பாருங்க, உங்களால் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் குத்து விளக்கு ஏற்றிக்கலாம். இன்னைக்கு ஏற்றிட்டு நாளைக்கு ஏற்றலாமா, அது தேவை குத்து ஆயிராதா, நாளைக்கு ஏற்றாமல் விட்டால் அது கஷ்டத்தை கொடுக்காதா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லைங்க. நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ ஏற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்றக்கூடிய இந்த விளக்குகளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க. அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி. நீங்க கேட்டத குடுக்கக்கூடிய சக்தி இருக்குது. முடிஞ்சிச்சு, உங்களால முடிஞ்சிச்சு. நீங்க ஆனா ஒரு 1 வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல முழிப்பு வருது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளையிலேயே அலாரம் வச்ச மாரி நம்மளுக்கு அந்த நேரத்துல முழிப்பு வந்துரும். அந்த பிரபஞ்சம் நம்மள தொடர்பு கொள்ளும். நம்ம கேட்டத குடுக்குறதுக்கு தயாரா இருக்குதுங்க.
பிரபஞ்சம். ஆனா வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல தான் தூக்கம் நல்லா வருது பாருங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரங்கள் வந்துட்டு நம்மள வந்துட்டு அப்படி தூங்க வச்சுருது காலையில நேரத்துல. நம்ம வந்து அத மீறி நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மள மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாதுங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது வேற யாருமே இல்லங்க. தெய்வம் தான். நம்மளோட தெய்வம் மட்டும் தான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் தான் தெய்வம். அந்த தெய்வம் தான் வந்துட்டு நம்மள தொடர்பு கொள்ள முயற்சிக்குது. அந்த அமைதியான நேரத்தில நம்ம கேட்டத குடுக்குறதுக்கு தயாரா இருக்கு. உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா, காலைல பிரம்ம முகூர்த்தத்தில எந்திரிச்சு, நீங்க வந்துட்டு குளிச்சுட்டு விளக்கேத்தி, நீங்க பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில வந்துட்டு கஷ்டம்னு ஒண்ணு இருந்துச்சா? அப்படின்னு கூட நீங்க நெனச்சு பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். அப்புறம் நம்ம வந்து கட்டாயம் ஏற்றக்கூடிய விளக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? கஜலட்சுமி விளக்கு. இந்த கஜலட்சுமி விளக்கு ஏற்றியிருக்கேன் பார்த்தீங்களா? அது பித்தளையிலயும் இருக்கலாம், வெள்ளியிலயும் இருக்கலாம், அ வெண்கலத்திலயும் இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். ஆனா வந்துட்டு எவர் சில்வர்லயும், அ ஈயத்திலயும் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஆனா எவர் சில்வர்ல சில கடைகள்ல வச்சிருக்காங்க. ஆனா அத நீங்க வாங்காதீங்க. எவர் சில்வர்ல இருக்கக்கூடிய விளக்கு ஏற்றக்கூடாது. இந்த பித்தளை, வெண்கலம் இப்படி வேற எந்த மெட்டீரியல் இருந்தாலும் சரி, இரும்பு இது 3 தவிர இரும்பு, ஈயம், எவர் சில்வர் இது 3 தவிர மற்ற எந்த மெட்டீரியல் இருந்தாலும் நீங்க வந்துட்டு மெட்டல்ல இருந்தாலும் சரி, நீங்க வாங்கி விளக்கேற்றலாங்க. அதுவும் பாருங்க, இந்த வெள்ளி விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. வீட்ல வந்துட்டு மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும். எப்பவுமே உங்க கையில காசு இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு காலத்துல ரூ. 1 இல்லாமலாம் நிறைய நாட்கள் என்னோட வாழ்க்கை வந்து ஓடியிருக்குங்க. ஆனா, அதுக்கு பின்னாடி நான் அந்த விளக்கேத்த ஆரம்பிச்ச பின்னாடி, எப்படியாச்சும் கொஞ்சம் காசுனாலும் சில சமயங்கள்ல பணம் கிடைக்கும். சில சமயங்கள்ல எப்படியாச்சும் காசு நம்ம கையில இருந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது. அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்கு இந்த வெள்ளி விளக்குக்கு. எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்ல இல்லையா? இதுவுமே நான் காசு போட்டு வாங்கலங்க. இது எனக்கு வந்துட்டு எங்க வீட்ல நடந்த ஃபங்ஷன்ல எனக்கு ஒரு கிஃப்ட்டா வந்ததுங்க. காசு வாங்கி இந்த வெள்ளி விளக்கு ஏற்றக்கூடிய நிலைமையில அ எல்லாருக்குமே இருக்காது. அதனால பாருங்க, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ரூ. 1 வெள்ளி நாணயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட, நீங்க அந்த விளக்குல போட்டுட்டு நீங்க விளக்கு ஏத்தலாம். ஒரு பித்தள விளக்கு இருக்கு, நம்மளால வெள்ளி விளக்கு ஏற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன வெள்ளி நாணயம் இருந்தா கூட போதும். அந்த விளக்குல வந்துட்டு நீங்க போட்டுட்டு விளக்கேத்தலாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, பித்தளை விளக்கும் ரொம்பவே விசேஷமானது தாங்க. வெள்ளி விளக்கு விசேஷமான மாரி பித்தளை விளக்கும் விசேஷமானது தான். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதே மாரி இந்த விளக்கு வந்து கட்டாயம் தினமுமே ஏற்றணும். இந்த விளக்கு ஏற்றாம மற்ற எந்த விளக்குமே ஏற்றக்கூடாது. கஜலட்சுமி விளக்கு தினமுமே வீட்ல வந்து ஏற்றணுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு விளக்கு கட்டாயம் ஏற்றக்கூடிய ஒரு விளக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்துட்டு குலதெய்வ விளக்குங்க. ஒரு சிலர் வந்துட்டு கமெண்ட்ல கேட்குறாங்க. இது 1 வாரத்துக்கு ஒருக்கா ஏற்றலாமா? இது எப்ப ஏற்றணும்? தினமுமே கட்டாயம் ஏத்தி தான் ஆகணுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. தெய்வம் வந்து எப்பவுமே நம்ம கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கிற பேச்சுக்கே இடமே இல்ல. நம்ம வாழ்க்கை வந்துட்டு எப்பவுமே ஒரு ஸ்மூத்தா ஒரு நல்ல நிலைமையில போய்க்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு எவ்வளோ கிரக பெயர்ச்சிகள் வந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கை மட்டும் நல்லா போயிட்டுருக்கும். அவங்க வந்து நியாயப்படி, நேர்மையா வந்துட்டு வாழ்க்கை நடத்துறவங்களா இருப்பாங்க. இது மாரி வழிபாடுகள்லாம் சரியா பண்றவங்களா இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் கூட விலகி போயிருது. கெட்ட நேரம்லாம் விலகி போயிருது. செல்வச் செழிப்போட வாழ்றாங்க. அதே மாதிரி நாமளும் வந்துட்டு எப்பவுமே செல்வச் செழிப்போட வாழணும் அப்படின்னு சொன்னா, கட்டாயம் இந்த விளக்கு ஏற்றணும். கஜலட்சுமி விளக்கு கட்டாயம் வந்து ஏற்றணும். விளக்கு தினமுமே வீட்ல ஏற்றணும். உங்களால இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க வந்துட்டு சாயங்கால டைம்ல வந்துட்டு ஏற்றலாம். காலையில வந்துட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏற்றலாம். முடிஞ்ச வரைக்கும் 2 நேரம் விளக்கு ஏத்துறது ரொம்ப நல்லதுங்க. இந்த குலதெய்வ விளக்கு, குலதெய்வம் என் கூட இருக்கா? இல்லையா? அப்படின்லாம் நீங்க கவலைப்படவே தேவையில்ல. இந்த குலதெய்வத்துக்கு இந்த மண் செம்புல தண்ணி எடுத்து வச்சுட்டு, நீங்க குலதெய்வ விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னு சொன்னா, கட்டாயம் அந்த இடத்துல குலதெய்வம் பிரசன்னமாகும். இது வந்துட்டு மாற்ற முடியாத உண்மை. அதே மாதிரி சந்தன, குங்குமம், தண்ணீர் குலதெய்வத்துக்கு இந்த மண் செம்புல வச்சிருக்கேன் பார்த்தீங்க இல்லையா? இது வந்துட்டு குலதெய்வத்துக்கு வச்சிருக்கக்கூடிய தண்ணீர். இந்த மாரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, குலதெய்வம் உங்க கூடவே இருக்கும் எப்பவுமே. உங்க வாழ்க்கையில வெற்றிகள் மட்டும் தான் வருமே தவிர, தோல்வின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது.